ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 506. எங்கு ரயில் பயணம் எனும் கதை காண்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தெய்வ திரு பக்தி சிதாந்தா குரு மகாராஜரால் கூறப்பட்ட கதையாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு நாள் சில பயணிகள் ரயில் மூலம் சேல்டாவில் இருந்து கிருஷ்ணா நகர் நோக்கி சென்றார்கள். ஒவ்வொருவரும் சமமான தொகை கொடுத்து பயணச்சீட்டு வாங்கியவர்கள்தான். எனவே எல்லோருக்கும் கிருஷ்ணா நகர் போவதற்கு சமமான தகுதிகள் உண்டு. இப்பொழுது சில மனிதர்கள் ரயில் கிளம்புவதற்கு முன்பே ரயிலில் ஏறி இருப்பிடத்தின் மேல் துண்டை விரித்து விடுகின்றார்கள். சில மனிதர்களோ இருப்பிடத்தின் மேல் காலை விரித்து கொண்டு நீட்டிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கின்றார்கள். இவ்வாறாக பொது இடத்தை கைப்பற்றி மற்ற மனிதர்களுக்கு இடம் அளிக்காமல் தாங்களே சுகமாக இருக்கலாம் என நினைக்கின்றார்கள். கொஞ்ச நேரம் கழித்து சில பொது பயணிகள் வந்து அந்த ரயிலில் ஏற முயற்சி செய்கின்றார்கள். உடனே முன்பே இருந்த பயணிகள் இந்த பெட்டியில் உட்கார இடம் கிடையாது என்று கூறினார்கள். வேறு ஒரு இடத்திற்கு போங்கள், இங்கு அதிகமான பயணிகள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாது இங்கு நல்ல மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடன் எப்படி உங்களால் உட்கார முடியும் என கூறுகின்றார்கள். அதனால் சில மனிதர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். சில மனிதர்கள் அவர்களுடைய பேச்சு திறமையால் அங்கே இருந்தார்கள். இப்பொழுது ரயில் கிளம்பிவிட்டது. நெய்காட்டி சென்றது. நெய்காட்டி என்ற ஊரில் இருக்கும் பயணிகள் சிலர் கிருஷ்ணா நகர் செல்வதற்காக அந்த ரயிலில் ஏறுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இப்பொழுது சியல்டாவில் ஏறிய 2 கோஷ்டிகளும் ஒரு பக்கமாக சேர்ந்து கொண்டு நெய்காட்டில் ஏறிய பயணிகளை உள்ளே வராதீர்கள், உட்கார இடம் கிடையாது என்று கூறுகின்றார்கள். இருந்தாலும் சில பயணிகள் அவர்கள் சொல்வதை கேட்காமல் அங்கு உட்கார்ந்து கொள்கின்றார்கள். அங்கு இருந்து ரயில் கிளம்பி ரணகாட் என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தது. அங்கும் சில மனிதர்கள் ஏற முயற்சித்தார்கள். அப்பொழுது சியால்டாவில் ஏறின மனிதர்களும் நெய்காட்டில் ஏறின மனிதர்களும் ஒரு பக்கமாக சேர்ந்து கொண்டு ரணகாட்டில் ஏறும் பயணிகளை நோக்கி, இங்கு ஏறாதீர்கள், இடம் கிடையாது, போங்கள் என கூறினார்கள். இந்த கதையானது ரயில் பயணத்தில் ஆரம்பிக்கின்றது. வெகு சுவாரஸ்யமாக போகும் இந்த கதையில் வர்ணாசிர தர்மம் பற்றி குறிப்பிடப்படுகின்றது. எப்படி ரயில் பயணங்களில் ஒவ்வொரு பெட்டியிலும் உட்கார்ந்து உள்ளவர்கள் மற்றவர்களை அனுமதிப்பது கிடையாதோ, அதை போன்று நான் பிராமணன், நான் உயர்ந்தவன், நான் காயத்ரி ஜபம் செய்கின்றேன் என சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையில் கௌடிய வைஷ்ணவம் பிறவியினால் பயன் இல்லை என்பதை வலியுறுத்துகின்றது. எவன் ஒருவன் ஹரி பக்தியால் தாசன் ஆக இருக்கின்றானோ அவனே உயர்ந்த பிராமணன் ஆகின்றான். ஆனால் பிராமணன் ஆன ஒருவன் தீய புத்தியுடன் இருந்தான் என்றால் அவன் சண்டாளன் என்பதை இந்த கதை தெளிவாக விளக்குகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.